தற்போது சென்னையிலிருந்து செய்தியாளர் லிபிகா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, சென்னையை பொறுத்தவரையில் இரவு முதலாகவே தொடர்ச்சியாக மழையை சந்தித்து வருகிறோம். தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு என்ன சூழல்? சிவரஞ்சனி, சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் நேற்று இரவிலிருந்தே மழை என்பது பதிவாகி வந்த நிலையில் தற்போது சற்று விட்டு இருக்கின்றது. இருப்பினும் காலை நேரங்களில் அதிகப்படியான மழை இருக்கும் என ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து தற்போது மழையை தரக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் என்பது சென்னைக்கு அருகில் இருப்பதின் காரணமாக சென்னையை சுற்றியுமே தற்போது அதிகப்படியான அந்த மேக கூட்டங்கள் என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் முழுவதுமே சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் கனமழை என்பது பெய்யக்கூடும். தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதலே விடாமல் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. தொடர்ச்சியாக வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், புரசைவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்கள், அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தென் தமிழக மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நல்ல கனமழை என்பது பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகும். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அது நகரக்கூடிய அந்த மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது நகரக்கூடிய திசையை பொறுத்து, நகரக்கூடிய வேகத்தை பொறுத்தும் தமிழகத்திற்கான மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இருப்பினுமே தற்போது வரை அந்த நகரக்கூடிய திசை என்பது இன்னும் நகராமல் இருந்து வருகிறது. ஒருவேளை இந்த நகரக்கூடிய திசை என்பது இன்னும் மெதுவாக இருந்தால் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழை என்பது இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 17ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை காலை முதலே தற்போது தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் இன்று ஒரு நாள் மட்டும் சென்னைக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் சென்னையை பொறுத்தவரை நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 தினங்களுக்கு மட்டுமே கனமழைக்கான எச்சரிக்கையும் தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து சென்னைக்கு இன்றைய தினம் மட்டுமே கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இருந்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், முழுமையான விவரங்கள். கண்டிப்பா தொடர்மழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளதாலும் மற்றும் மரங்கள் வேரோட ஏதாவது சாயம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் தற்போது விடுமுறை அளித்துள்ளார். மேலும் பேருந்துகள் மற்றும் வாகனங்களில் செல்லும் சிறுவர்கள் என இருக்கும் நிலையில் இவர்களுடைய போக்குவரத்து பாதிக்காத வண்ணமும் எந்த விபத்து ஏற்படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் பள்ளிகளுக்கு காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். மழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மழை தொடர்ச்சியாக பெய்யக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் சென்னைக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது.
திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.